வணக்கம். இது என்ன வீடியோ? ஐயோ கண்ணீரே வந்துருச்சு. கண்ணீர் வந்த உடனே கண்டென்ட் ஆயிடுது. ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோனா ஏன் கண்ணீர் வருதுன்னா சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பரான ஷாப்பிங் விளாக் நம்ம போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நம்ம யார் யார் போகிறோன்னா அம்மா பார்த்துட்டு கண்டுபிடிச்சி நானும் நட்டு அம்மா 3 பேர் போகிறோம். குட்டீஸ் எல்லாம் என் பையன் வந்து அத்தைகிட்ட இருக்கான், தம்பி வந்து அமரன்ட்டு இருக்கான், அம்மன்கிட்ட இருக்கான். ஏன்னா அங்கே போனோன்னா அவங்களும் நைடுவானுங்க, சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க மாட்டானுங்கிறதுக்காக எல்லாரும் அவங்க விட்டுட்டு ஒரு வெளியில் போய் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீழ்ச்சி ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா நாளைக்கு வந்து இவங்களுக்கு வந்து பிறந்த நாள். எனக்கு தான் நாளைக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நான் சத்தியமாக விஷ் கூட பண்ண மாட்டேன். இந்த பிள்ளை இப்படி கேட்க விஷ் கூட பண்ணக்கூடாது. இந்த பிள்ளை ஏமாற வைக்கணும். சாட் பண்ணிட்டே இருந்தா அப்படி எட்டி பார்த்தா உடனே கேக்கோடைய இமேஜ் தான் இருக்கு. கேக் கட் பண்ண போறியாடி? இந்த பிள்ளைய வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த பிள்ளைக்கு சர்ப்ரைஸே இல்லைன்றதே சர்ப்ரைஸா கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி சில விஷயங்கள் பண்ண போறோம். இந்த தடவை இந்த பிள்ளை பிறந்த நாள் மறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணினாதான் அவன் வந்து சரி வருவான்னு நினைக்கிறேன். அதனால பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்னென்ன நடக்குதோ. சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 பேருமே ஒரே கண்டென்ட்லாம் எடுப்போம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவள் வேறு கண்டென்ட் போடுவோம், நான் வேறு கண்டென்ட் போடுவேன். மாற்றி மாற்றி தான் இருக்கும் 2 பேரும். ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ எடுக்கிறதே ரேரு. அதை வீடியோ எடுத்து இவன் வந்து எடிட் பண்ணுறது அதை விட லேட்டு. எடுத்தாலும் இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ நாங்கள் கொடுக்குறோம். கிடைக்கிற கேப்பில் எடுக்கிறோம். ஆனால் அவளோட கண்டென்ட் வேறு, என்னோட கண்டென்ட் வேறு. ப்ளஸ் வந்து 2 வீடியோமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதே. குட் மார்னிங். புள்ளடே பைத்தியக்காரனே, புள்ள பைத்தியம் அது. அழுக போகுது. நீ அவளை கூப்பிட்டு வந்திய ஒரு வீடியோ எடுத்திருக்கிய? இவளை கூப்பிட்டு வந்தியில இப்போ ஒரு வீடியோ எடுத்திருக்கிய? அப்புறம் எப்படி நீ வீடியோவில் விளாக் போடுவ? நீங்கள் மாடியில் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? மாடியில் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே என்ன நான் பிக்னிக்காக வந்திருக்கேன், பாத்ரூம் போக தான் வந்தேன். பாத்ரூம் போயிட்ட உடனே குளிச்சு கிழிச்சு கிளம்பி போயிடுவேன். எங்கே போவேன்? நானும் மாப்பிள்ளையும் ஒரு இடத்துக்கு போவேன். ஏன் சவால் ஆளுக்கு ஒரு பர்ச்சேசிங். அம்மா கையில் ஒரு பர்ச்சேசிங், இவன் கையில் ஒரு பர்ச்சேசிங். என் கையில் மட்டும் டப்பாக வச்சுருக்காங்க. நாங்கள் இப்படி போகணுமா? தப்பில் இல்லை. வெறும் 99 பே பண்ணி இந்த செட்டு வாங்கியிருக்கான். இப்போ வந்து ஃபைனலாக நாங்கள் ஸ்டுடியோ போயிட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து கொடைக்கானல் போக போகிறோம். என்னென்ன பிளான்ன்றதை கரெக்டாக பார்க்குறோம். ஏதாவது இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஆமாம் 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 ஆமாம். அவளுக்கே தெரியாது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தோம். இந்த பிள்ளை சர்ப்ரைஸ்ன்னா எனக்கு என்ன கிஃப்ட்டு, எனக்கு என்ன சர்ப்ரைஸ் கேட்டே அதை வாங்கிட்டாளே என்கிட்ட இருந்து. அதனால் வந்து ஸோ எல்லாருமே இப்போ சாப்பிட போகிறோம். போயிட்டு நாளைக்கு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி இந்த பிள்ளை சர்ப்ரைஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அம்மாவும் வந்திருக்கிறதுனால இந்த தடவை கோயிலுக்கு போகிறோம். எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் தூங்கிட்டு இதை நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு ஏதாவது போய் வெளில குடிச்சிட்டு வெளில குடிக்க போனாலும் தான் போவோம். இந்த பிள்ளை வெளில கூட்டு போகிறோன்னா கேக் வெட்ட போகிறீங்களான்னு கேட்டுருவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதனால வெளில போனாலும் போவோம், இல்லாட்டா வீட்டில் ரெஸ்ட் நார்மலாக இந்த 12 கேக் வெட்டுறது பழகிடுச்சு, சலிச்சிருச்சு. ஓ மிட் நைட்டில் எழுப்பி இன்னைக்கு எப்படியும் வெட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போய் தூக்கவும் கூப்பிட்டு வெட்டிடுவாங்க. சரி அப்போ நைட்டு இன்னைக்கு 11 மணிக்கு கண்டிப்பாக நம்ம கேக் கிடையாது. நான் அதுதான் சொன்னேன், வேணாம் நான் இந்த ஒர்க் சிம்பிளாக போட்டு வேணாம். இந்த பிள்ளை இந்த அளவுக்கு எதிர்பார்க்கும் நான் நினைக்கவே இல்லை நிஜமாவே. அதனால வந்து இந்த பிள்ளைக்கு பர்த்டே இந்த அளவுக்கு 12 மணிக்கெலாம் வெட்ட வேணாம். அடுத்து நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு வெட்டுவோம். இது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்குன்னு அவளே சொல்லிக்கிடுவான். கேக் கட் பண்றது நல்லா இருக்கும்.
அந்த மாதிரி இந்த தடவை வேறு மாதிரி பண்ணுவோம். ஏன்னா இந்த பிள்ளை கேட்டு 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 எனக்கே செய்யின்னு ஆயிடுச்சு. அதனால் இந்த தடவை எதுவுமே கிடையாது அந்த பிள்ளைக்கு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். போயிட்டு இன்றைக்கி சாயங்காலம் வந்து கோயிலுக்கு இதுகளுக்கெல்லாம் போயிட்டு ஸோ நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது அதை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே கொடைக்கானல் ஏறுறோம். போயிட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணுறது எல்லாமே வீடியோவில் வரும். வாங்க இப்போ சாப்பிட போவோம். நாங்களாம் நல்லா ஜூஸு அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டோமா. பாவம் எங்களை நம்பி வந்த ஜீவன்கள் அவங்க கேஎஃப்சி சாப்பிட்டுருக்காங்க. இருந்தாலும் நம்மளாம் குடிச்ச மாதிரி அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாலாம் இல்லை. பசி சரியான பசியில் வர்றாங்க. எங்களுக்கு பின்னாடி வர காரில் அவங்க வர்றாங்க, நாங்கள் முன்னாடி போய்ட்டு இருக்கோம். சரி வாங்க சாப்பிட போகலாம். இப்போ ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட வந்துட்டோம். எங்கள் சாப்பாடு பார்த்தீங்கன்னா 12 மணி பிரியாணி. ஸோ அதனால் வந்து அதில் 12 மணி பிரியாணியில் ஒரு லெக்கு அல்வா அதுக்கப்புறம் எக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ சாப்பிட்டு வரும் பசிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது. ஸோ பார்க்கலாம். இப்போ எங்கன்னா நம்ம எப்பயும் போல என்னடா முடியெல்லாம் விரிச்சு போட்டிருக்கேன் எப்படி போயிட்டு இப்படி வரையேன்னு நினைக்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே முடி விரிச்சு போட்டதுனால எப்பயுமே குயின்ஸுக்கு தான் போயிட்டு வருவோம். அந்த மாதிரி குயின்ஸுக்கு போயிட்டு இப்போ வந்து நந்துக்கு வந்து ஒரு கிஃப்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவளை முன்னாடியே அனுப்பிச்சி வச்சிட்டேன். வீட்டுக்கு போங்க, நான் ஒரு வேலையாக போயிட்டு வந்துடுறேன். வேலையாக போகலை, குயின்ஸில் வேலை இருக்குது, ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன், நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிட்டேன். இப்போ போய் நம்ம போய் கிஃப்ட் எடுக்கலாம். என்ன கிஃப்ட் எடுக்கிறதுன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன். என்னென்னா ஒரு டெடியோ ஏதோ ஒரு மாதிரி பேர்லாம் சொல்லலை. ஸோ ஒரு பேர் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேரை வந்து அவளுக்கு வச்சுட்டு அதை வந்து அவளுக்கு என்றைக்குமே அவள் பக்கத்துலேயே இருக்க மாதிரி நான் கொடுக்கணுன்ற மாதிரி எனக்கு ஆசை. ஸோ அதனால் போய் பார்க்கலாம். இதுதான் வந்து நந்தினிக்கு கிஃப்ட்டு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது வந்து இது பேர் வந்து நான் பர்சனலாக வச்சுருக்கேன். அது வந்து நம்ம வந்து அங்கே போய் சொல்லிக்கலாம். ப்ளஸ் இந்த பொம்மை தான் வாங்கி கொடுக்க போகிறேன். இதுதான் இருக்குது. இதுதான் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை வாங்கினேன் நான். இந்த கிஃப்ட்டை நான் எப்படி கொண்டு போவேன்னு யோசிக்கலை. ஏன்னா அவன் எப்படினாலும் இங்கே வந்தால் பார்த்தா தெரிஞ்சு போகும். போய் ஒரு வேளை டெக்கரேஷன் இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாமான்னு யோசிச்சுக்கிருக்கேன். அதுக்குள்ளே பாலம் வேறு ஏறிட்டேன். பார்ப்போம். கிஃப்ட்டு இப்படி கிடைக்கு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாலே அவள் கண்டுபிடிச்சிடுவான். இல்லைன்னா நேராக நான் போய் கீழே இறங்கி திருப்பி யூட்டன் அடிச்சு வந்து போய் கிஃப்ட்டை போய் அங்கே போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் திருப்பி வந்து வர மாதிரி இருக்கும். பார்ப்போம். ஐயோ நான் இதை ஞாபகத்தில் இல்லை, இப்போ தான் ஞாபகம் வருது. இல்லாட்டினா யூட்டன் அடிச்சு போய் நாங்கள் வச்சுட்டு வந்துருக்கலாம். சரி அதை வாங்கியிருக்கேன். பட் எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. பார்ப்போம் அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறான்றது எனக்கு நிஜமாகவே தெரியல. ஏன்னா அவள் என்ன யோசிப்பா இதை பார்த்தா அப்படின்னு சொல்லி தரல. ஆனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ப்ளஸ் வந்து அவளுக்கு கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒன்று ரெண்டு பேருக்கு நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன். ஸோ அந்த ஒன்று ரெண்டு பேர்லேயும் நந்து ஒரு ஆள் தான். அதனால் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நானும் நம்புகிறேன். பார்ப்போம் அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு. இப்போ நான் அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ வண்டி ஓட்டி போய்க்கிருக்கேன். இப்போ அப்புறட்டான். இப்போ எல்லோரும் என்னென்னா கிளம்பிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு ஏன்டா இவ்வளோ மேக்கப் போட்டு போகிறீங்கன்னு சொல்லி எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் சாப்பிடலை, வீடியோ எடுக்க போகிறோம். சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக போகிறோம். ஸோ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ரிட்டன் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு பொங்கல் வைக்க போகிறோம். அந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதனால் வந்து சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இவளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கேக் வெட்டி சர்ப்ரைஸ் ஆகி போர் அடிக்கிறான். ஸோ அதனால வந்து வேறு மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சத்தியமாக இந்த இப்படி போகிற அம்மா எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இதுதான் ஆஃப்டர் பிஃபோர் வரும். விதவிதமாக எல்லாரும் சாப்பிட வந்துட்டோம். உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி எவ்வளோ என்னென்ன மொழியெல்லாம் சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நிஜமாவே பாயா
வேளாண்ட ஒண்ணு வந்து நாங்க மதுரையில் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா எங்க மதுரை சாப்பாடு மதுரை சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. நம்ம மதுரை ஸ்பெஷல்ங்கிற மாதிரி சாப்பிடலாம். ஆர்டினரி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சாப்பிடலாம். டேஸ்ட் தனியா தெரியும். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த பிள்ளை என்ன எல்லாம் சூப்பராக இருக்குன்ட்டு சொல்லியிருக்க. நல்லா இருக்கு இல்லை? என்ன ஒரு வெக்கம். என்ன கிளம்பி வந்திருக்க? நான் சும்மா கிளம்பி வெளில சுத்த போகிறோம். சுத்துவோமா வெளியில் எங்கேயாச்சும்? எங்கே போகலாம்? மதுரைன்னா மதுரைக்கா? இதான் மதுரை சொல்லு. மதுரை. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். 12 o'clock ஆக போகுது. இன்னொரு 7 minutes தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஸ்பாட்டில் போயிட்டு இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு தெரில. நிறைய டென்ஷன் ஆயிடுச்சு. சில விஷயங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக நடந்து ஒரு விஷயம் சொதப்போம்ல, அது மாதிரி சொதப்பி ஒரு மாதிரி ஆக்கி விட்டானுங்க. பார்ப்போம் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றது நிஜமாகவே நான் சொல்ல முடியலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவள் பக்கத்துலேயே உட்காந்து நான் நிறைய பேசிக்கிட்டே வந்தேன். அதனால் சில விஷயங்கள் கெஸ் பண்ணான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தான், இன்றைக்கி எனக்கு என்ன கேக்கு வெட்டுவீங்க, அது பண்ணுவீங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இதை எதிர்பார்த்துருப்பாளான்றது தெரியலை. பார்ப்போம் எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுறன்றதை நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். போகலாம் வாங்க.